அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்னைக்கு காலையில் இது மேலே போட்டிருந்த ஓட்டெல்லாம் எல்லாம் ஆடுங்க பிடிச்சி கீழே தள்ளிடுச்சு. அதனால் அப்படியே விட்டேன். இப்போ இந்த கோழி தீனி கொண்டு வந்து போட்டிருக்கு. நல்லா சாப்பிடுதுங்க, கோழி தீனி நல்லா சாப்பிடுதுங்க, கோழி தீனி நல்லா சாப்பிடுது. ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோழி தீனிலாம் ட்ரை பண்ணுறது. நான் வந்து எப்பயுமே வந்து கம்பு அரிசி இதுதான் போடுவேன். இது வரைக்கும் நான் வந்து கோழி தீனியே போட்டதில்லை. யார் இது பார்த்துங்க, அதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன். சரி பார்ப்போம், இந்த தடவை போட்டு பார்ப்போம் அது எப்படி ரிசல்ட் வருதுன்ட்டு. கொஞ்சம் நல்லா ரிசல்ட் இருந்துச்சுன்னா பார்ப்போம், இதுவே கண்டினியூ பண்ணலாம். இவன் என்ன பண்ணுறா, இங்கே இருக்கு என்ட்ரி பண்ணுற. ஆக்சுவலாக அது உட்காந்து ஒரு வாரம் சென்று தான் அது உட்காந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படின்னா இது இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஸோ அந்த முட்டையும் அதுலேயே வச்சுருக்கேன். அது வருதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ எதுவும் கோழி எதுவும் போய் முட்டை போடுற போது வேறு யாரும் இதை எடுத்துடலாம். கின்னி கோழி முட்டையை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அவள் பாட்டுக்கு அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். காலையில் கொஞ்சம் வேலை, இந்த குருவி கொஞ்சம் இதாகிடுச்சு, அந்த வேலையாக இதனால லேட்டு இங்கே வரது. ஸோ காலையில் வந்து இந்த குருவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா, ஒரு குருவியை இது யாரோ கீழே தள்ளி விட்ருக்காங்க. வேறு ஒன்று மட்டும் கீழே இருக்குது. அப்படியே பொறுமையாக தூக்கி உள்ளார வச்சிடலாம் பத்திரமா. நான் யதார்த்தமாக தான் வந்தேன். வந்துட்டு இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா 2 தான் இருந்துச்சு, ஒன்றை காணேன். எங்கடி ஒன்றை காணான்ட்டு இப்படின்னு அசால்ட்டாக கீழே பார்க்குறேன், கீழே விழுந்து கிடக்குது. எப்படி தூக்கி வைக்கிறது? அது சாச்சாப்பில் இருக்குது, கீழே விழுகாத மாதிரி. எப்படி மாற்ற முடியுமா? இல்லை இப்படி வச்சிட்டோம்னா கீழே விழுகாதுல்ல. எப்படி கீழே விழுகா? அந்த குருவிக்கூடல குச்சி கொஞ்சம் கீழே இதாக இருக்குனால அது பூண்டு விழுகிற மாதிரியே இருக்குது. அதனால் கவர் கட்டி நீட்டாக அதை தூக்கி கட்டி விட்டோம்னா நீ விழுகாது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீட்டாக இப்போ உட்காந்து 2 குச்சிக்கும் குறுக்கால வச்சு அழகாக இப்படி அடியில் வச்சு இப்படி இருக்குல்ல, இதில் வச்சு அழகாக கட்டிட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும். இந்த மாதிரி கீழே கொஞ்சம் கொடுத்து இது என்ன பண்ணணும்னா, இப்போ மேலே கொஞ்சம் தூக்கணும். இப்படி மேலே தூக்கி நீட்டாக கட்டி விட்டுலாம். இப்படி வச்சு நீட்டாக கீழே கவரை வச்சு இழுத்து மேலே கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணலாம், பார்ப்போம். இது பண்ணி விடலாம். ஸோ பார்த்தீங்களா, இப்படி கட்டியிருக்கேன் ஃபுல்லாக, அடியில் ஃபுல்லாக வச்சு நீட்டாக கட்டியாச்சு. பார்த்தீங்களா, இப்போ வந்து எதுவும் விழுகாது. இந்த வாழை இலையை கொஞ்சத்தை இப்படி வச்சு விட்றலாம். வாழை இலை வச்சுட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும். இந்த குச்சியில் தான் பேலன்ஸ் நிற்கிது. இந்த குச்சி கொஞ்சம் நல்லா மேலே தூக்கணும்னா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிக்கும். ஓகே ரைட். இந்த குச்சியில் ஒன்று நிற்கிது, இந்த குச்சியில் ஒன்று நிற்கிது. இந்த நாளும் எதுக்கு இங்கே நிற்கிறாங்கன்ட்டே தெரியல. இப்போ போனால் நம்மளுக்கு கொத்துவானுங்க. ஓடு 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 ஓடு. அது யார் இங்கே முட்டை போட்டிருக்காங்களா? இது அப்பப்போ செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. யாரும் முட்டை போடல, அது போட்டதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, நம்ம வந்ததே எல்லாம் உள்ளே போயாச்சு. இங்கே உள்ளார போகிறதே எதுக்குன்னா, பார்த்தீங்களா நேராக போயிடுவாங்க.
அதுக்கு தீனி போட்டிருக்கோம்ல, அது தீனி எடுக்கிறக்காண்டியே போயிடுங்க. அதில் போய் சண்டை போடுறக்காண்டி போயிடுங்க. இந்த பார்த்தீங்களா பார்த்தீங்களா அவ்வளோ அந்த இந்த மூக்கை வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் பிடிங்கி தின்றுங்க முண்டை இதுங்க. டேய் 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 அங்கே வார் குஞ்சுங்க சாப்பிட்டுடணும். குஞ்சுங்களே சாப்பிட விட்றதில்ல. இதுங்களை முதல்ல வெளியே துரத்திக்காத தப்பு. டேய் போ 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 போ. போ வெளில போ வெளில போ. அவன் முட்டைக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கின்னி கோழி. வா 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 போ 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 போ. படி படி போ. நீ உள்ள ரெடி போ. ஹலோ ஹலோ ஆம்பளைங்கன்னா வெளில போங்கடா. பொம்பளை பிள்ளைங்க மட்டும் உள்ளார இருக்கட்டும். அவளும் முட்டை போடணும். இது வாட்டி நேற்று இங்கே ஒரு முட்டை போட்டு வச்சுருந்துச்சு. இன்றைக்கி எதுவும் முட்டை போட்டு வச்சுருக்கேன் எங்கேயும். சரி அதெல்லாம் உள்ளார இருக்கட்டும். கிண்ணிக்குள்ளே எதுவும் முட்டை போடுதான்னு பார்ப்போம். பார்த்துட்டு என்னடா சரக்கு போடுறீங்கன்னா இவனுங்க எல்லாம் பாருங்க இங்கே மேலே உட்காந்துருக்காங்க. நான் இங்கே உட்காந்துருந்தேன்னா ஏதோ சரக்கு இருந்துச்சு. நான் எது பாம்போ இல்லையோ வந்துருச்சுன்னு பார்த்தா இதுங்க மூணும் மேலே ஏறி உக்காந்துட்டு இருக்கு. இதுங்க பண்ணுற ராவடி. ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி அடைச்சாச்சு. இடையில வீடியோவே எடுக்க முடியல இன்றைக்கி. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க்கு லோடு அதிகம், பிஸி. அதனால் இடையில எதுவும் வீடியோ எடுக்கல. இதுக்கு எதுவும் சைடு வைக்கல நான் இன்றைக்கி. ஏன்னா இந்த ஓடெல்லாம் தள்ளி விட்டு வச்சுருந்துச்சு. அது லைட்டாக எதுவும் தள்ளி விட்டு வேறு ஏதாச்சும் கோழி மேலே பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு அதை அப்படியே விட்டாச்சு. ஓடு இல்லாமல் இருக்கட்டும், இது மட்டும் தானே குறுக்கால இருக்குது, ஒன்றும் ஆகாதுன்ட்டு ஒரு நம்பிக்கையில் விட்டுருக்கு. மீதி இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வச்சுருக்கு. கொஞ்சம் வெயிலில் காயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெளில போட்டிருக்கோம். இது பாருங்க தீனி என்னமோ ஆட்டுக்கு வைக்குது. இந்த கத்திச்சா மட்டும் சாப்பிடவே மாட்டேங்குது. இவங்க இன்றைக்கி எல்லாம் பலாக்கொத்து போட்டனால அதை தான் சாப்பிடுத ஒழிய இதை சாப்பிடவே மாட்டேங்குது. இதுக்கு எப்படி பழக்கிறதுன்ட்டு யாராச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா இந்த கத்திச்சா கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா இவனை மாதிரி ஆரோக்கியமாக வரும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப டல்லாக இருக்கா. சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்றா. இன்னொரு டிவார்மிங் பண்ணணும். பண்ணி தான் பார்க்கலாமே. வயிறில் இருக்கிறது எல்லாம் வெளில வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. வேறு எதுவும் பெரிய ஸ்பெஷல் எதுவும் இல்லை. ஓகே பார்ப்போம் நாளைக்கு.